நீண்ட நேரமாக அவளை பிரியாமல் ஆண்டு கொண்டிருந்த கார்த்தியை பார்த்த அனு, கார்த்தி போதுண்டா, ரொம்ப டயர்டா இருக்கு, பிளீஸ் தூங்கலாமா? அவ்வளோ தாண்டி, முடிஞ்சிடுச்சு என்றவன் மீண்டும் சிறிது நேரத்திலேயே அவன் உயிர்நீரை அவள் கருப்பைக்குள் நிறைத்துவிட்டு மெதுவாக அவள் அருகே இறங்கி படுத்தவன் அவளை இழுத்து தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டு போர்வையை போற்றி, அனு ஐ லவ் யூ டி என்று அவள் நெற்றியில் முத்தம் பதிக்க அவளும் அவன் மார்பில் ஒரு முத்தம் வைத்து ஐ லவ் யூ டு கார்த்தி என்று கூற அப்படியே கண்ணை மூடி இருவரும் உறங்கத் தொடங்கினர். அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்தவர்கள் அவசர அவசரமாக தங்களது லக்கேஜ்களை எல்லாம் பேக் செய்து கொண்டிருக்க, அப்பொழுது கார்த்தியோ, அனு நம்ம இப்பதான் வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 10 நாள் ஓடிடுச்சு பாரு. ஆமாண்டா, டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே உன் கூட இருக்கணும் போல இருக்குதுடி. டேய் ஃப்ராடு, நீ எதுக்கு இங்க இருக்கணும்னு சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ இங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உன் வேலையில ரொம்ப தெளிவா இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா ஊருக்கு போயிட்டு ஆபீஸ்ல ஜாயின் பண்ற வழிய பாரு. இப்படியே ஊரை சுத்திக்கிட்டும் பொண்டாட்டி பின்னாடி சுத்திக்கிட்டும் இருந்தா பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். அடி பாவி, என்னடி திடீர்னு நார்மல் பொண்டாட்டி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? ஏன நார்மல் பொண்டாட்டியா? அப்போ நான் நார்மல் பொண்டாட்டி இல்லையா? அப்படி இல்ல, திடீர்னு பொறுப்பா பேச ஆரம்பிச்சிட்டல்ல, அதுக்காக சொன்னேன். இந்த பொறுப்பா பேசுறேன் பருப்பா பேசுங்கிற கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், நான் சொல்றத மட்டும் செய். அடி பாவி, என்ன திடீர்னு இப்படி தரமட்டமா இறங்கிட்ட? கார்த்தி, நான் ஒரு விஷயம் சொன்னா ஓகேன்னு சொல்லி பழகு. இப்படி கூட கூட எதிர்த்து பேசாத, எனக்கு ரொம்ப கோபம் வந்துரும் சொல்லிட்டேன். சரிங்க மேடம், சாரி மேடம், தெரியாம சொல்லிட்டேன். இப்போ நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம் தான், ஆனா அங்க இருக்க லக்கேஜ் எல்லாம் யார் பேக் பண்ணுவா? அதெல்லாம் உன்னோடது தானடி. ஏன் என்னோடதுன்னா நீ பேக் பண்ண மாட்டியோ? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நைட் எல்லாம் என்ன தூங்க விடாம டார்ச்சர் பண்ணல. ஒழுங்கு மரியாதையா போய் உக்காந்து அந்த லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி முடி. அது வரைக்கும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னடி இது அநியாயமா இருக்குது? பிளைட்ல போகும்போது ரெஸ்ட் தானே எடுக்க போற? இப்பதான் சொன்ன கார்த்தி, என்ன திரும்ப திரும்ப நீ டென்ஷன் பண்ற. சரிங்க மேடம், தெரியாம சொல்லிட்டேன். நீங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் பேக் பண்ணிடுறேன் என்று விட்டு வேகமாக அவளது பெட்டியை எடுத்து கொண்டு வந்து வைத்து அவள் பொருட்கள் அனைத்தையும் பேக் செய்து கொண்டே, இந்த புருஷங்கெல்லாம் எப்படித்தான் அவங்க பொண்டாட்டிங்களை வச்சு சமாளிக்கிறாங்களோ தெரியல. இவளை என்னால மிரட்ட கூட முடியலையே. இவ பண்றது எல்லாம் பார்த்தா கடைசி வரைக்கும் இவதான் என்ன உருட்டி மிரட்டி வச்சிருப்பா போல இருக்குதே. ரொம்ப கஷ்டம்தான், ஆனா இது கூட நல்லாதான் இருக்கு என்று கூறிக்கொண்டே வேகமாக அனைத்தையும் பேக் செய்து முடித்தான். பின்பு ஹோட்டலையும் வெக்கேட் செய்துவிட்டு நேராக ஏர்போர்ட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அங்கு வந்தவர்கள் டிரைவரிடம், அண்ணா தேங்க்யூ சோ மச், நீங்க எங்களை ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டீங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஆதி சார் சொல்லி நான் இது வரைக்கும் ஏதாவது செய்யாம இருந்திருப்பேனா? அதுவும் இல்லாம நீங்க எங்க சாரோட தங்கச்சி, உங்களையும் உங்க வீட்டுக்காரரையும் பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. நீங்க பார்த்து பத்திரமா போங்க மேம், நான் ஆதி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேண்ணா, நாங்க பாத்துக்கிறோம் என்றவர்கள் அனைத்து ஃபார்மாலிட்டிஸையும் தாண்டி பிளைட்டிலும் ஏறி அமர்ந்து விட்டார்கள். வீட்டிற்கு போன் செய்து தாங்கள் கிளம்பி விட்டோம் என்ற தகவலையும் கூறிவிட்டனர். பிளைட் அங்கிருந்து கிளம்பும் போதே இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசே வரலானோ என்று கார்த்திக் கூற, ஆமாண்டா எனக்கும் அப்படித்தான் இருக்கு, இங்க நம்மளோட நிறைய ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் இருக்குது இல்ல என்று ஒருவர் கையை இன்னொருவர் கொடுத்து கொண்டு அந்த ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தனர். 14 மணி நேர டிராவலில் ஒரு வழியாக சென்னையும் வந்து சேர்ந்தார்கள். அதே நேரம் ஆதியும் அவர்களுக்கு பிக்கப் செய்வதற்காக காரை அனுப்பி வைத்திருந்தான். அதை பார்த்தவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அனு, ஆதி மாதிரி உனக்கு ஒரு அண்ணன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, ஆதி மாதிரி ஒரு மச்சான் கிடைக்கிறதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளோ வேலையில இருந்தாலும் அவருக்கு குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையை பார்க்கும்போது எனக்கே புல்லரிக்குது என்று உணர்ச்சி குவியலில் கூறினான். ஆமா கார்த்தி, ஆனா அண்ணா முன்னாடியெல்லாம் அப்படி இல்லடா. ஃபேமிலி பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. பிசினஸ் பிசினஸ்னு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருப்பாரு. என்னைக்கு வைஷு அண்ணி என் அண்ணனோட வாழ்க்கையில நுழைஞ்சாங்களோ அன்னையில இருந்து என் அண்ணன் பொறுப்பான குடும்ப தலைவனா மாறிட்டாரு.
அதுக்கப்புறம் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா என் விஷயத்துல அப்படி இல்ல. அப்போ இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு என்கிட்ட மட்டும்தான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எங்க போனாலும் எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர மட்டும் மறக்கவே மாட்டாரு தெரியுமா. அப்புறம் எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் கடை இருக்குது. அந்த ஸ்வீட் கடையில இருந்து நான் சொல்ற ஸ்வீட்டை தான் எனக்கு எப்பவுமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அவரு ரொம்ப ஸ்வீட். அவருக்காகவே வைஷோனிய அந்த கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் இதே மாதிரியே எப்பவுமே ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் வாழணும் என்று காரில் பேசிக்கொண்டே செல்ல கார்த்தியின் வீடு வந்ததும் டிரைவர் வண்டியை நிறுத்திவிட்டு, மேடம் நீங்க உள்ள போங்க, நான் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லண்ணா பரவாயில்ல, நீங்க லக்கேஜ் எடுத்து கீழே வைங்க, நாங்க எடுத்துட்டு போயிடுறோம் என்று கூறிவிட்டு பின்பு அதை வாங்கி கொண்டு டிரைவரை வழி அனுப்பிவிட்டு வர, அதே நேரம் கார்த்தியின் அம்மா வேக வேகமாக ஓடி வந்து, அனு கார்த்தி ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க என்று ஆரத்தை சுற்றினார். அத்த என்ன இது ஆரத்தை எல்லாம் சுத்துறீங்க? என்னம்மா ஹனிமூனுக்கு வெளிநாடு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு யாரோட கண்ணெல்லாம் பட்டிருக்கும்? இந்த தெருவுல இருக்கிறவங்களோட கண்ணே பட்டிருக்கும் என்று சுற்றி வளைத்தவர், ஹனு நீ உள்ள போமா என்று கூறிவிட்டு அதை வாசலில் கொட்டிவிட்டு வந்ததும் ஹாலில் அமர்ந்திருந்த மகன் மருமகளை பார்த்தவருக்கு முகமெல்லாம் பூரிப்பாக இருந்தது. அனு இந்த 10 நாளா நீ வீட்டுல இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. இப்பதான் இந்த வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்குது. சரி நீங்க 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்கத்த என்றவள் எழுந்து உள்ளே செல்லவும் உடனே கார்த்தியும் அவள் பின்னாடியே சென்றான். அப்பொழுது மகேஷ் மாலதியிடம், ஏ மாலதி, மருமக வந்தவுடனே ரொம்ப காக்கா பிடிக்கிற மாதிரி இருக்கே என்று கேட்க, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, 10 நாளா என் மருமகளை பார்க்காம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ தான் டெய்லி வீடியோ கால்ல உன் பிள்ளைகிட்டையும் மருமக கிட்டையும் பேசிட்டு தானே இருந்த. என்ன சொன்னாலும் அதுல ஒரு நியாயம் இருக்க வேண்டாமா? உங்களுக்கு ஏங்க வயிற்றுச்சலா இருக்கு? வேணும்னா நீங்களும் வந்து பேச வேண்டியது தானே. நான் கேட்கும் போதெல்லாம் பெரிய கெத்தா வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ நான் பேசுறதுக்கு மட்டும் வந்து பொறாமப்பட்டுட்டு கிடக்குறீங்க. அம்மா தாயே, உன்கிட்ட வாய கொடுத்தா என்னால மீள முடியுமா? நீ போய் பசங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிற வழிய பாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்களும் வாங்க சாப்பிட என்று கூறிவிட்டு வெடுக்கென்று திருப்பிக் கொண்டு கிச்சனுக்குள் நுழைந்து கொண்டார். ஐயோ, இந்த பொம்பளைங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல என்று மகேஷ் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்க, கிச்சனில் இருந்து அதை பார்த்த மாலதிக்கு சிரிப்புதான் வந்தது. பின்பு உணவு அனைத்தையும் கொண்டு வந்து டேபிளில் அடுக்கி வைத்து அனு கார்த்தியின் வரவுக்காக காத்திருக்க, அவர்கள் சிறிது நேரத்திலேயே குளித்து முடித்துவிட்டு வேறு ஆடையை மாற்றிக்கொண்டு வந்தார்கள். இருவரையும் அமர வைத்து ஆசை தீர உணவு பரிமாற, அத்த 10 நாளா நம்ம ஊர் ஃபுட்டு சரியா கிடைக்காம எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. இங்க வந்து உங்க கையால சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்று அனு சந்தோஷமாக கூற, அதான் தெரியுதேம்மா, உன்னை பார்த்தாலே ஆளே இழைச்சு போன மாதிரி இருக்க என்றதும் உடனே கார்த்தியோ, அம்மா அப்போ நானு? உனக்கு என்னடா, நீ எப்பவும் போலத்தானே இருக்க. என் மருமக தான் ஏற்கனவே துரும்பா இருப்பா, இப்ப இன்னும் துரும்பா இழைச்சு போயிருக்கா. நீ நல்லா சாப்பிடுமா என்று அவள் தட்டில் இட்லியையும் தோசையும் எடுத்து வைக்க, அப்பொழுது கார்த்தியும் மகேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். மகேஷோ கார்த்தியிடம், டேய் மகனே, இனிமே இந்த வீட்ல உன் பொண்டாட்டிக்கு தாண்டா மரியாதை, நமக்கெல்லாம் ஒரு மரியாதையும் கிடைக்காது. நமக்கு தேவையானத நாமளே போட்டு தின்னுட்டு போக வேண்டியதுதான் என்று புலம்பிக் கொண்டு அவன் மகன் தட்டிலும் டிஃபனை வைத்து விட்டு அவரும் எடுத்து வைத்து சாப்பிட்டார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அனுவிற்கு சிரிப்பாக வந்தது. நீண்ட நாள் கழிச்சு வீட்டில் சாப்பிடவும் கார்த்தியும் அனுவும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு சோஃபாவில் வந்து அமர, அனு அந்த ஊர் எப்படி இருந்துச்சுமா? ஐயோ அத்தை, திரும்புற பக்கமெல்லாம் ஐஸ் கட்டி தான், சான்ஸே இல்ல. ஜர்கின் இல்லாமலாம் எங்கேயுமே போக முடியாது. ஜர்கினா அப்படின்னா? அதான் அத்தை, மேல ஒரு ஸ்வெட்டர் மாதிரி போட்டிருப்பாங்களே, அது இல்லாம எங்கேயுமே போக முடியாது. கைக்கு கிளவுஸ் போடணும், உடம்புக்கு ஜர்கின் போட்டுக்கணும், தலைக்கு கேப் போடணும்,
அவ்வளவு கூலிங்கா இருக்கும் அத்தை. அப்படியா? ஆனா இங்க பாரு, பங்குனி வெயிலு பல்ல கட்டிக்கிட்டு இருக்குது. ஆமா அத்தை, அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் நிறையவே சேஞ்சஸ். ஆனா அங்கேயும் கண்டினியூவா நம்மளால இருக்க முடியாது. நம்ம ஊர்ல இருந்து அங்க போய் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். சரிம்மா, நீங்க ஆசை தீர ஊரெல்லாம் நல்லா சுத்தி பாத்தீங்களா? எல்லாமே பார்த்தாச்சு அத்தை. அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, நான் உங்க எல்லாருக்காகவும் தேடி தேடி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். அனு, எனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா அத்தை, உங்களுக்கு எங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே gift வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பர் அனு. ஆமா, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அதுவா அத்தை என்று அவள் ஆரம்பிக்கும் போதே மகேஷ் அவர்களது பேச்சில் குறுக்கே வந்து, என்ன மாலதி, மருமக இங்க தானே இருக்க போறா, அப்புறமா வாங்கிக்கோங்க. அவங்க இவ்ளோ நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்து டயர்டா இருப்பாங்க, கொஞ்ச நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். உன் கிஃப்ட் ஒன்னும் ஓடிடாது என்று கூறியவர் அனுவை பார்த்து, அனு, நீயும் கார்த்தியும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லா பார்த்து தூங்குங்க. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தது கண்டிப்பா டயர்டா இருக்கும். ஆமா மாமா, எனக்கும் கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. சாரி அத்தை, நான் ஈவினிங்கா உங்களுக்கு வாங்கிட்டு வந்த பொருளை கொடுக்கட்டுமா? ஐயோ அனு, அது இப்ப ரொம்ப முக்கியமா? நீ போய் படுத்துக்கோ, நான் மதியம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு ரூமுக்கு எடுத்துட்டு வந்து தரேன். சரிங்க அத்தை, தேங்க்யூ சோ மச் என்றவள் எழுந்து செல்ல உடனே கார்த்தி, அம்மா, வர வர உங்க போக்கே ஒன்னும் சரி கிடையாது. உங்க பையன் நான் ஒருத்தன் இங்க இருக்கேன்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட நினைப்பில்ல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட எப்படி இருக்கேன்னு கேட்காம உங்க மருமக பின்னாடியே தானே குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி சுத்தி வரீங்க. என்ன, அவ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அவளை காக்கா பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா என்றதும் மாலதிக்கு சுருக்கென்று கோபம் வந்து விட்டது. என்ன கார்த்திக், பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அவ காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு அவ பின்னாடி சுத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்று கண் கலங்கி கேட்ட அம்மாவை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் பதறிவிட்டது. பாட்டென்று எழுந்தவன் அவர் தோளில் கையை வைத்து, அம்மா, நான் எப்பவும் போல சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். நீங்க என்ன இதுக்கு போய் இப்படி சீரியஸ் ஆகுறீங்க? பின்ன என்னடா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். கட்டிக்கிட்டு வந்த நாளில இருந்தே அவகிட்ட எப்ப பேசினாலோ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் அம்மா அவ்வளோ கேவலமானவளா? காசு பணத்துக்காக மருகம பின்னாடி பல்ல இழிச்சிட்டு போறவன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு விஷயம் உனக்கு தெரியாது கார்த்திக், நீ பிறக்கும் போது டெலிவரியில ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. அந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு கூட நல்லா தெரியும். அப்பவே டாக்டர் என்ன இன்னொரு குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அத நினைச்சு நான் எவ்வளவு நாள் உடஞ்சு அழுதுருக்கேன் தெரியுமா? எனக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா அவ்வளவு பிடிக்கும். முதல் தடவையே எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த கடவுள் எனக்கு பையனை தான் கொடுத்தாரு. இரண்டாவது குழந்தையாவது பொம்பளை பிள்ளையா பெத்துக்கலாம்னு நினைக்கும் பொழுதுதான் டாக்டர் என் தலையில இடிய இறக்குற மாதிரி இப்படி ஒரு செய்தியை வந்து சொன்னார். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். என்னால ஒரு பொம்பளை புள்ளைய பெத்துக்க முடியலையே, அந்த புள்ளைய ஆசை தீர வளர்க்க முடியலையேன்னு எத்தனை நாள் உள்ளுக்குள்ளேயே நான் வேதனைப்பட்டிருப்பேன். இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா? உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லனா உங்க அப்பா கிட்டயே கேட்டுப்பாரு. அனு மருமகளா வந்து இந்த வீட்டுல எனக்கு மகளா கிடைச்சிருக்கும் போது நான் அவகிட்ட என்னோட உண்மையான பாசத்தை காட்டுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீ என்னை எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, மத்த மாமியார் மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. மருமகளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு கொடுமை பண்ணிக்கிட்டும் அவளை அவமானப்படுத்திக்கிட்டு மட்டம் தட்டிக்கிட்டு எல்லாம் என்னால வாழ முடியாது. நீ எப்படி இந்த வீட்டுல எனக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் அணுவும். அவ ஏன் மருமக மட்டும் இல்ல, என்னோட மக. அவளை எப்படி பாத்துக்கணும், அவகிட்ட எப்படி பழகணும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் உன் கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது என்று கூறிவிட்டு வேகமாக தன்னாரைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டார். கார்த்திக்கு இப்படி கோபமாக பேசிய தாயை பார்க்கவே அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இத்தனை வருடத்தில் அவனிடம் இந்த அளவு கோபத்தை அவர் ஒரு நாள் கூட வெளிக்காட்டியது கிடையாது. கண் கலங்கியபடி நின்று கொண்டிருந்த அவனின் தோளில் கையை வைத்த மகேஷ், கார்த்திக், அவசரப்பட்டு பேசிட்டடா. உங்க அம்மா பாரு எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு போறான்னு. அவ எத்தனை நாள் இன்னொரு குழந்தை பெத்துக்க முடியலன்னு, அவ ஆசைப்பட்ட பெண் குழந்தை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருப்பான்னு தெரியுமா? நான் கூட சொன்னேன்,
ஒரு பெண் குழந்தைய வேணா நம்ம தத்தெடுத்துக்கலாம், உன்னோட ஆசை தீர அதை நீ வளர்த்து பாத்துக்கோ அப்படின்னு. ஆனா அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா? இருக்கட்டுங்க, வேணாம். என் புள்ள கார்த்தி வளர்ந்து அவனுக்குன்னு கல்யாணம் பண்ணி வைப்பேன்ல, அப்போ மருமக வீட்டுக்கு வந்ததும் அவளை என் பொண்ணு மாதிரி நான் சந்தோஷமா பாத்துக்குவேன், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னான். ஆனா அவ மனச உடையிற மாதிரி பேசிட்டியே. அப்பா இல்லப்பா, நான் எப்பவும் போல சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன். எனக்கு புரியுதுடா, ஆனா நீ பேசின விளையாட்டான வார்த்தை தான் அவ மனச ரொம்பவே காயப்படுத்திடுச்சு. சரி விடு, அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். இத பார்த்து நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நீ போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று கூறிவிட்டு அவர் தன் மனைவியை சமாதானம் செய்ய அவரது அறைக்குள் சென்று விட்டார். ஒரு நிமிடம் அங்கேயே நின்று கொண்டிருந்த கார்த்திக்கு இன்று தன் அன்னையை மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டோமே என்ற வலியுடனே தன்னுடைய அறைக்குள் நுழைய போக அதே நேரம் அறை கதவு திறந்திருந்தது. அவர் பேசிய அனைத்தையும் அணுவும் கேட்டுக்கொண்டிருக்க அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. அறைக்குள் நுழைந்தவன் அவளின் அழகையை பார்த்து பதறி போய் வேகமாக அவள் அருகே ஓடி அவள் தோள்களை பிடித்து கொண்டு, அனு எதுக்கடி அழுதுகிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன என்றதும் வேகமாக அவனின் மார்பில் சாய்ந்து கொண்டு அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவள், கார்த்திக், இவ்ளோ நேரமா அத்தை பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்டா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எந்த ஊர்லயாவது மாமியார் மருமகளை மகளா நினைப்பாங்களா? பேச்சுக்கு வேணா சொல்லுவாங்க, ஆனா யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனா அத்தைய பாரு, என்ன அவங்களோட சொந்த பொண்ணாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாசத்துக்கு நான் திரும்ப என்ன மாதிரி கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு புரியலடா என்று தேம்பிய மனைவியின் தலையை ஆறுதலாக தடவி விட்டவன், நீ எதுவும் செய்ய வேணாம்டி. நீ அவங்கள மாமியாரா நினைக்காம உன்னோட அம்மாவா நினைச்சி உன்னோட முழு பாசத்தையும் அவங்களுக்கு கொடு. அதை விட அவங்க உன்கிட்ட பெருசா என்ன எதிர்பார்க்க போறாங்க என்று கூறவும், நிச்சயமாடா, நான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். இனிமே அத்தையும் என்னோட அம்மா மாதிரி தான். எந்த காலத்திலயும் அவங்க மனச நோகுற மாதிரியோ இல்ல கஷ்டப்படுத்துற மாதிரியோ நான் நடந்துக்கவே மாட்டேன் என்று கூறிவிட்டு நேராக ரெஸ்ட் ரூமிற்குள் புகுந்து கொண்டாள். சிறிது நேரம் அந்த அறையிலேயே குறுக்கும் நெருக்கமாக நடந்து கொண்டிருந்த கார்த்தி பின்பு பயண களைப்பில் அப்படியே படுத்து உறங்கி போக அவன் அருகே வந்த அணுவும் அருகிலேயே படுத்துக்கொண்டு உறங்க தொடங்கினாள். மாலை நேரம் ஆனதும் தூங்கி எழுந்து இருவரும் வெளியே வந்து ஹாலில் அமரவும் மாலதி வேகமாக காஃபி கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்க அதை வாங்கி கொண்ட அணுவோ, தேங்க்ஸ்மா என்றாள். அதில் ஒரு நிமிடம் பதறிய மாலதி, என்ன அனு, அம்மா நான் கூப்பிட்டா ஒருவேளை நம்ம காதுல தப்பா விழுந்திருக்குமோ? ஆனா இப்போ அம்மா தானே சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனா அவ என்ன அத்தனை தானே கூப்பிடுவா என்று யோசித்துக் கொண்டிருக்க உடனே அணுவோ, என்னாச்சுமா என்றதும் அவருக்கு ஒரு நிமிடம் பதறி போனது. காஃபி ட்ரேவை டேபிள் மேல் வைத்தவர், அனு இப்ப நீ என்ன என்னன்னு சொல்லி கூப்பிட்ட? அம்மான்னு சொன்ன. நீ எப்பவும் என்ன அத்தனை தானே கூப்பிடுவ, ஆனா இனிமே நான் உங்களை அம்மான்னு தான் கூப்பிட போறேன். ஏன் திடீர்னு? என்னம்மா, என்ன நீங்க இவ்ளோ பாசமா பாத்துக்கிறீங்க, உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்க, இன்னும் எதுக்கு நான் உங்களை அத்தனை கூப்பிடணும்? அதனால இன்னையில இருந்து நான் உங்களை அம்மான்னு தான் கூப்பிட போறேன். அப்புறம் மாமாவையும் அப்பான்னு தான் கூப்பிட போறேன். ஏன மாமா, உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு டபுள் ஓகேமா என்றதும் உடனே மாலதி அணுவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு கண் கலங்கினார். அவர் கண்ணை துடைத்து விட்டவள், எதுக்குமா நீங்க இப்படி அழுகுறீங்க? உங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லன்னு நீங்க எத்தனை வருஷம் வருத்தப்பட்டீங்கன்னு சொல்லி அழுதீங்க. இனிமே உங்க பொண்ணு அணு இருக்கா. எதை நினைச்சோம் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட மொத்த பாசத்தையும் எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இந்த கார்த்திக்கு கொடுக்கவே கூடாது என்றதும் அவனை பார்த்து முறைத்து விட்டு, ஆமாமா, இந்த பையன் ரொம்ப மோசம். இனிமே இவனுக்கு நான் பாசமே கொடுக்க மாட்டேன். எல்லா பாசமும் என்னோட செல்ல பொண்ணு அணுவுக்கு மட்டும்தான் என்று அவள் கன்னத்தை பிடித்துக் கொள்ளவும் கார்த்தியோ தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டான். அம்மா, இருந்தாலும் நானும் நீங்க பெத்த புள்ளதான். முதல்ல உங்க வயித்துல இருந்து பிறந்திருக்கேன். என்னையும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பாக்கலாம் இல்ல
நீ பேசின பேச்சுக்கு உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஏதோ அணுவ இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு வேண்டிதான் உன்னை போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன். ஒழுங்கா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு ஓடி போயிடு. அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் என்றதும் அணுவிற்கு சிரிப்புதான் வந்தது. பின்பு அவள் மாமியாரின் கையை பிடித்து கொண்டவள், அம்மா, கார்த்தி பாவம், பிளீஸ் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. போனா போகட்டும். இதுக்கு மேல அப்படி பேசினா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வெச்சு செய்யலாம். அப்படியா சொல்ற? நீ சொன்னா சரி தாண்டி தங்கம் என்றவர் அவளுக்கு திருஷ்டி முறிக்கவும், சரிமா, நீங்க ஒரு நிமிஷம் இங்கேயே உட்காருங்க என்று அவரை இழுத்து சோஃபாவில் அமர வைத்து விட்டு வேக வேகமாக தன்னுடைய அறைக்கு ஓடி சென்றவள் அவர்களுக்காக வாங்கி வந்திருந்த அனைத்து பரிசு பொருட்களையும் எடுத்து வந்து கொடுத்து மகேஷ், மாலதி இருவரின் கையிலும் கொடுக்க அதை பார்த்தவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அதே நேரம் கார்த்தியோ இந்த குடும்பத்திற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல அமர்ந்திருந்தான். எதுக்குமா எங்களுக்கு இவ்ளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்க என்று மகேஷ் கேட்க, என்னப்பா அவ்வளோ தூரம் போயிட்டு அங்க இருக்கிற பொருளை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு தான் மனசுக்குள்ள தோணுச்சு. அதான் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. அதுவும் இந்த கண்ணாடி போட்டா எனக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரியே ஆயிடுவேன். ஆமாப்பா, அதனால தான் இந்த கூலரை உங்களுக்காக வாங்கினேன். இந்த வாட்ச் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்று அவர் கையில் கட்டிவிட்டதும், இங்க பாத்தியா மாலதி, நான் எப்படி இருக்கேன் என்று பெருமையாக கேட்க, உங்களுக்கு என்னங்க ராசா மாதிரி இருக்கீங்க என்று தன் மனைவி கூறவும் அவர் முகமெல்லாம் பெருமையில் பொங்கியது. பிறகு அணுவை இழுத்து தன் அருகில் அமர வைத்துக் கொண்டவர், அனு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிரியங்காவோட குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல ஃபங்க்ஷன் இருக்குதுமா. ஆமால, அம்மா போன் பண்ணாங்கம்மா. எனக்கு தான் மறந்து போச்சு பாருங்களேன் என்று கூறவும், அப்புறம் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். குழந்தைக்கு நம்ம சைட்ல இருந்து ஏதாவது செய்யணும் என்று கூறவும், உடனே கார்த்தி, ஐயோ அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அத நான் எப்படி மறந்தேனே தெரியல. ஊருக்கு போற அவசரத்துல சுத்தமா மறந்துட்டேன். சாரிமா. என்ன விஷயம்னு ஃபர்ஸ்ட் சொல்ல சொல்லானோ, அதை விட்டுட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான் இப்பதான். அம்மா, எத்தனை நாளைக்கு என் மூஞ்சியை பார்க்காம பேசுவீங்க? நீங்க பேசாம இருந்தா நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல சாப்பிட கூட மாட்டேன் என்றதும் வேகமாக முகத்தை திருப்பியவர், ஆனா ஓனா இந்த டைலாக தம்மா சொல்லி என்னை இத்தனை வருஷமா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நீயும் கொஞ்சம் இவன் கிட்ட இருந்து ஜாக்கிரதையாவே இரு. சரிங்கம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன் என்றதும் கார்த்திக்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல இருந்தது. இந்த மாமியார் மருமகளையும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் திருத்திருவென்று விழித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது மகேஷோ அவன் தோளில் கையை வைத்து, என்னாச்சுடா? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, அத ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா. அப்பா, நீங்களாவது கேட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். நான் இங்கிருந்து ஊருக்கு கிளம்புனல்ல, அப்போ என்னோட சேலரி என்னோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சுப்பா. என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாப்பா, எனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? கேட்டா அம்மாவும் நீங்களும் ஷாக் ஆயிடுவீங்க. ஏண்டா, ஏற்கனவே உனக்கு சம்பளம் லட்சத்துலதான் வரும்னு சொல்லி இருந்தியடா. ஆமாப்பா, சொல்லி இருந்தேன்தான். ஆனா எனக்கு முழுசா 10 லட்சம் சம்பளம் போட்டிருக்காங்க என்றதும் மாலதியும் மகேஷும் ஆ என்று அதிர்ச்சியில் வாளை பிளந்து விட்டனர். என்னடா சொல்ற? அது எப்படி உனக்கு 10 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க? அப்பா, அங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே சம்பளம் லட்சத்துக்கு கீழே யாருக்குமே கிடையாது. எனக்கு கொடுத்திருக்க போஸ்டிங் கொஞ்சம் முக்கியமான போஸ்டிங், அதனால எனக்கு அந்த சேலரி கொடுத்திருக்காங்க. மத்தபடி ஆதி எனக்காக ஒன்னும் சேலரி எக்ஸ்ட்ராவெல்லாம் கொடுக்கல. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஏன்னா அது எனக்கு பிடிக்காதுன்றதும் ஆதிக்கு நல்லா தெரியும் என்றதும் உடனே மாலதி, நிஜமாவா கார்த்தி? உனக்கு 10 லட்சம் சம்பளமா? ஆமாமா, நான் காலையில போய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். வேண்டாண்டா, அது அப்படியே இருக்கட்டும். என்னம்மா, வீட்டு செலவுக்கு வச்சுக்கலாம்ல? இல்ல வேண்டாம், நான் சொல்றது கேளு.
இப்போதைக்கு அப்பா கொண்டு வந்து கொடுக்கற சம்பள பணமே சரியா தான் இருக்குது. அதுலயே நான் கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால இனிமேலும் குடும்பத்தை நம்ம அப்படியே ஓட்டிக்கலாம். அப்போ என் சம்பள பணத்தை என்னதாம்மா பண்றது? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் சொல்றத மட்டும் செய், எனக்கு அது போதும். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த ஊருக்குள்ளேயே நம்ம ஒரு இடம் வாங்கணும் கார்த்தி. எதுக்குமா? வீடு கட்டுறதுக்கு தான். அதான் நம்ம ஆல்ரெடி சொந்த வீடு வச்சிருக்கோமே. என்ன கார்த்தி, இந்த வீடு எவ்வளவு சின்னதா இருக்கு. இவ்வளவு வருஷம்தான் இந்த வீட்லயே இருந்துட்டோம். இப்போ இந்த வீட்டுக்கு மருமக வந்தாச்சு. நாளைக்கே உங்க 2 பேருக்கும் குழந்தை குட்டின்னு ஆகும். அவங்க ஓடி ஆடி சபரியமா விளையாடுற அளவுக்கு அது பெரிய வீடா இருக்க வேண்டாமா என்றதும் அணுவின் முகம் எல்லாம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. என்னமா சொல்றீங்க? ஆமாண்டா, உனக்கு மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது. அதுல உன் செலவு போக மிச்சம் இருக்கிற காசை அப்படியே நீ சேவிங் பண்ணு. 1 வருஷம் கழிச்சு நல்லதா ஒரு இடத்த வாங்கி போடுவோம். அதுக்கப்புறம் வர்ற காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு வேலைய ஆரம்பிச்சிடுவோம். எதுக்குமா இவ்வளவு அவசரமா இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? டேய், அனு எப்பேற்பட்ட வீட்ல இருந்து வந்தவ தெரியுமா? அவ இந்த வீட்ல வந்து நம்ம கூட எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம்தான். இருந்தாலும் இவ்வளவு நாளும் நமக்கு வருமானம் இல்லாததுனால தான் யோசிக்காம இருந்துட்டோம். இப்பதான் உனக்கு வருமானம் வருது இல்ல, அதனால இனிமேலும் அவளை கஷ்டப்படுத்த கூடாதுடா. என்னோட ஆசை ஒன்னே ஒண்ணுதான் கார்த்தி, அத மட்டும் நீ தயவு செஞ்சு நிறைவேற்றி வைப்பியா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் செய்யறேன். உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கும் போது நம்ம புது வீட்டுல தான் இருக்கணும்டா. அதுக்கு தகுந்த மாதிரியே சீக்கிரமா காசை சேர்த்து வச்சு ஒரு இடத்த வாங்கணும்டா என்றதும் கார்த்திக்கு ஒரு நிமிடம் கண் கலங்கி விட்டது. அவன் அன்னையின் கையை பிடித்து கொண்டவன், ஏமா இந்த வீட்டுல எனக்கு குழந்தை பிறக்க கூடாதா? இல்லப்பா, நான் அப்படி சொல்லல. என் பேரப்பிள்ளை பிறக்கும் பொழுது அவனுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாம எல்லா வசதியுமே அந்த வீட்டுல தான் இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. அப்படின்னா இந்த வீட்டை எல்லாம் கட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்க குழந்தை பெத்துக்கிறோமா? டேய் கார்த்தி, என்ன வார்த்தை சொல்ற என்று பதறியவர் பட்டென்று எழவும் கார்த்திக்கும் அணுவுக்கும் ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது. என்னாச்சுமா? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? பின்ன புதுசா வீட்டை கட்டினதுக்கு அப்புறமா குழந்தை பெத்துக்கிறேன்னு சொல்ற? இதெல்லாம் சரி வராது. குழந்தை விஷயத்துல நான் எந்த காம்ப்ரமைஸையும் வச்சுக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா குழந்தை விஷயத்த தள்ளி போடாம சீக்கிரமா எனக்கு பேரனையோ இல்ல பேத்தியையோ பெத்து கொடுக்கற வழிய பாருங்க. இதுக்கிடையில இடம் வாங்குறது வீடு கட்டுறதெல்லாம் உன்னோட பொறுப்பு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. என் பேரனோ பேத்தியோ பிறக்கும் போது நம்ம வேற வீட்டுல இருக்கணும், அவ்வளவுதான் என்று எழுந்து சென்று விட்டனர். மகேஷிற்கு அவர் பேசி செல்வதெல்லாம் ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியாமல் இருக்க கார்த்தியை பார்த்து, டேய் கார்த்தி, ஓ அம்மா தானடா இது? திடீர்னு உள்ள ஏதாவது பேய் புகுந்துடுச்சா? எனக்கும் அதான்ப்பா தெரியல. ஆனா ஒண்ணு, அவ தெளிவா ஒரு முடிவோட இருக்காடா. இதுக்கப்புறம் நீயாச்சு உங்க அம்மாவாச்சு என்றவர் எழுந்து சென்று விட்டார். கார்த்திக்கும் அவள் அம்மா சொல்வது போலவே செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் ஆசை வந்தது. ஆனால் இனிமேல் இப்படி இருந்தா சரி வராது. அம்மா சொன்ன மாதிரியே கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு நம்ம நல்லதா ஒரு இடம் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் என்று அணுவிடம் கூற, பண்ணிடலாம் கார்த்தி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நம்மளால முடியாதது ஏதாச்சும் இருக்குதா என்ன? இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் அத்தை முதல்ல ஆசைப்பட்டு கேட்ட ஒரே ஒரு விஷயம், அத கூட அவங்களுக்காக செய்யலனா அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கோம் சொல்லு? அதெல்லாம் சிறப்பாவே செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் கார்த்தி, நாளைக்கு வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாமா? நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போகலாம்னு நினைச்சிருக்கேன்டி. என்னடா, இன்னைக்கு தானே நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கோம். நாளைக்கு ஒரு நாளைக்கு லீவ் எடுத்துக்கோ. நாளையில இருந்து கரெக்டா ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிடு. என்னடி, ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய லீவ் ஆயிடுச்சு. பரவாயில்ல கார்த்தி, ஆனதாச்சு இன்னும் ஒரு நாள் தானே. நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா லீவ்ல இருந்தா தான் நம்ம அம்மா வீட்டுக்கு, அப்புறம் ஹரியண்ணா விஸ்வாண்ணா வீட்டுக்கு போகணும், அப்புறம் கவிதா நீ வீட்டுக்கு வேற போக முடியும். அப்படியா சொல்ற? சரி ஓகே, அப்போ நாளைக்கு ஒரு நாள் வீட்ல இருந்துட்டு நாளன்னைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூடா புருஷா.
வித் மை பிளஷர் பொண்டாட்டி என்று கூறி ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டனர்.